வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி. கம்பன் கலையரங்கில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டுகளிப்பு. புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மத்திய அரசின் குழந்தை போன்றது. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் மட்டுமே வளர்ச்சிக்கான சாத்தியம். முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பேச்சு. புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா 2026 நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி பள்ளி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா இயக்கம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா 2026 நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி பள்ளி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா இயக்கம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரத பிரதமர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பாரத பிரதமருடன் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு பங்கு பெற்ற களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவி செல்வி கீர்த்தனா, கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரைக்கால் காவேரி பப்ளிக் பள்ளி மாணவி செல்வி கிருத்திகா சங்கர் இருவரையும் மேடைக்கு அழைத்து சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை சந்தித்து தேர்வுகளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, இயக்குனர் சிவக்குமார், இணை இயக்குனர் திருமதி சிவகாமி, சமகர சிக்ஷா இயக்க பொறுப்பாளர் திருமதி எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணி இன்று தொடங்கப்பட்டது. 11.93 கோடியில் கட்டப்படும் இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மத்திய அரசின் குழந்தை போன்றது. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிரடியாக பேசியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மத்திய அரசின் குழந்தை போன்றது. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிரடியாக பேசியுள்ளார். ஜனநாயக அமைப்பான டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் ஃபார் சிவிக் நாலேஜ் சார்பில் புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்ற புதுச்சேரி அவுட்லுக் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நிர்வாக முறை குறித்து விளக்கிய கிரண்பேடி, நாம் அனைவரும் மத்திய அரசின் குழந்தைகள். புதுச்சேரிக்கு தேவையான நிதி மற்றும் திட்டங்களுக்கு நாம் மத்திய அரசைத்தான் சார்ந்திருக்கிறோம். அவர்கள் இல்லாமல் பல காரியங்கள் இங்கு நடக்காது. எனவே மத்திய அரசுடன் சண்டையிடாமல் இணக்கமாக செல்வதே மாநில வளர்ச்சிக்கு நல்லது என்று கூறினார். மேலும் டபுள் என்ஜின் அரசு அமைவது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஃப்ரீ அரசியல் ஆபத்தான ஒன்று. புதுச்சேரி அரசியலில் கலந்துள்ள இலவச கலாச்சாரத்தை கிரண்பேடி கடுமையாக சாடினார். மக்கள் எல்லாவற்றையும் இலவசமாக எதிர்பார்க்கிறார்கள். ஃப்ரீ என்று கேட்டால் இறுதியில் ஜிஎஸ்டி வரிதான் மிஞ்சும். பணம் இல்லாமல் எப்படி இலவசங்களை வழங்க முடியும்? இலவசங்கள் மூலம் மக்களை சோம்பேறிகளாக ஆக்காமல் அவர்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டிய தேவை உள்ளது என்று அவர் அறிவுறுத்தினார். தனது ஆட்சி காலத்தில் நடந்த மோதல்களை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய அவர், கையில் பணமே இருக்காது, ஆனால் திட்டங்களை அறிவித்து விடுவார்கள். கடைசியில் துணைநிலை ஆளுநர் தடுத்து விட்டார் என்று என் மீது பழி போடுவார்கள். திட்டங்களை அறிவிக்கும் முன்பு அதற்கான நிதி ஆதாரம் இருக்கிறதா என்று பார்ப்பது அரசியல்வாதிகளின் கடமை என்று முந்தைய நாராயணசாமி
அரசுடனான நிர்வாக சிக்கல்களை பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்தார். மேலும் நாராயணசாமி குறித்து கேள்வி எழுப்பிய போது அவரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்று அந்த கேள்வியை முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். கேள்வி நேரத்தின் போது எதிர்காலத்தில் அரசு நிர்வாகம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தால் புதுச்சேரியின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்ற ரீதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கிரண்பேடி சற்றே கிண்டலாக பதிலளித்தார். அது நடக்குமா நடக்காதா என்பதை நாம் ஒரு ஜோசியரிடம்தான் கேட்க வேண்டும் என்று அவர் கூறியது அரங்கில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. எதிர்காலத்தில் அரசியல் சூழல் மாறுமா என்பதை கணிக்க முடியாது என்ற தொனியில் அவர் இவ்வாறு பதிலளித்தார். மாணவர்களிடம் அறிவுரை வழங்கிய அவர், சின்ன சின்ன வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள். புதுச்சேரியில் சிறந்த கல்லூரிகள் உள்ளன. நீங்கள் வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக மாற வேண்டும். புதுச்சேரியிலிருந்து பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார். புதுச்சேரி என் வீடு போன்றது. இங்கு நான் கழித்த 5 ஆண்டுகள் என் வாழ்வின் மகிழ்ச்சியான நாட்கள் என்று நெகிழ்ச்சியுடன் தனது உரையை நிறைவு செய்தார். புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள சூழலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் நிதி உதவியாக ரூபாய் 3517.88 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் நிதி மாநில வருவாயை வைத்து 5 மாத செலவினங்களுக்கு முன் அனுமதி பெறுவதற்கான இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் 12ஆம் தேதி கூடுகிறது. முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று காலை கேபினெட் அறையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய புதிய திட்டங்கள், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மாநில அரசின் வருவாய், மத்திய அரசின் நிதி ஒருங்கிணைத்து எவ்வளவு தொகைக்கு பட்ஜெட் இறுதி செய்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தை மாதம் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர், இளநீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, பழங்கள் சாறு, அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா 150 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி ஜனவரி 4ஆம் தேதி அன்று விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி அட்சயா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் புதுச்சேரியை சேர்ந்த முதன்மை மருத்துவர் தாமோதர குமரன் அவர்களை கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் துணைத் தலைவர் திருமதி ஜானகி தேவி அவர்கள் மருத்துவர் இளவரசி வாணிதேசன் அவர்களை சிறப்பாக கௌரவித்தார். அதன் பின்னர் மருத்துவர் தாமோதர குமரன் அவர்கள் பேசுகையில், புற்றுநோய் என்பது அச்சப்பட வேண்டிய நோய் அல்ல. ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும். வாழ்க்கை முறை மாற்றம், முறையான மருத்துவ பரிசோதனை புற்றுநோயை தடுப்பதற்கான முக்கிய வழிகள் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து மருத்துவர் திருமதி இளவரசி வாணிதாசன் அவர்கள் பேசுகையில், பெண்களிடையே கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மிக அவசியம். பயமில்லாமல் பரிசோதனை செய்து கொள்வதே உயிரை காக்கும் முதல் படி என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியின் நிறைவாக வேதியியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி சாந்தி அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு
புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பெற்றனர். ஓஸ்பீஸ் முதியோர் காப்பக இல்லத்தின் அருட்சகோதரிக்கு முனைவர் சுந்தரமுருகன் பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஓஸ்பீஸ் முதியோர் காப்பக இல்லம் நடைபெற்று வருகிறது. இந்த இல்லத்தில் சேவையாற்றும் அருட்சகோதரி அனிதா அவர்களுக்கு பொன்விழா நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு அருள் சகோதரி அனிதாவுக்கு புதுச்சேரியின் சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வாழ்த்து தெரிவித்து பரிசளித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவனர் முத்துராமன் ஐயா கலந்து கொண்டு அருட்சகோதரியை வாழ்த்தினார். இந்த நிகழ்வின் போது ஓஸ்பீஸ் நிறுவனத்தின் அருட்சகோதரிகள் மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்த அருட்சகோதரிகள், மதர் சுப்பீரியர்கள் கலந்து கொண்டு சகோதரி அனிதாவை வாழ்த்தினர். மடுகரை கிராமத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் வழங்கினார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில நிர்வாகி அன்பரசன் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தையும் செய்து வருகிறார். இந்த நிலையில் மடுகரை பகுதி கிழக்கு தெருவைச் சேர்ந்த அன்பரசன் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் தொடர்ந்து அவரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் பாராட்டினர். புதுச்சேரி வில்லியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் வில்லியனூரில் மாபெரும் கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கருத்தரங்க நிகழ்வில் காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் சார்பில் ஜெசி மற்றும் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுக்கான கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினர். மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு சமூக நீதி மற்றும் ஜனநாயகத்தின் அவசியம் குறித்து ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எண்ணற்ற தோழர் ஏகாம்பரம் அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட எழுது பொருட்களை வாங்கி வந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இவ்வாறு வழங்கப்பட்ட அனைத்து எழுது பொருட்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. கருத்தரங்கின் ஒரு பகுதியாக குழந்தை பாடகர் திராவிட மகிழன் ஐயா சிற்பி ராசன் அவர்களின் மந்திரமா தந்திரமா என்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான இந்த கலை நிகழ்ச்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் அகன் சிவந்தவன் மற்றும் முருகன், ஜெயக்குமார், பிரகாஷ், சக்திவேல், தாயப்பன், சிவா, வினோ, கன்னியப்பன், செழியன், கலைவாணன், கடலூர் தேவநாதன், பெரியார் திராவிட கழக ஒருங்கிணைப்பாளர் லோக ஐயப்பன், தேசிய மக்கள் கட்சி தலைவர் சுவாமிநாதன், ஏப்ரல் 14 நித்யானந்தம், பெரியார் சிந்தனைகள் இயக்கம் தீனா, இயற்கை கலாச்சார பாதுகாப்பு இயக்கம் பிராங்கலின் பிரான்சுவா, அண்ணா பேரவை இளங்கோ, திராவிட கழக அன்பரசன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ராஜா, செல்வகுமார், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் சிகாமணி, மனித உரிமை செயல்பாட்டாளர் மணிகண்டன், தேடல் சேவகன் அருண் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பெண்கள் உட்பட 600க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை வெற்றியாக மாற்றினர். இறுதியாக தோழர் ஏகாம்பரம் அவர்கள் வருகை புரிந்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக பங்கேற்ற அனைவருக்கும் சுவையான உணவு வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. உப்பளம் அம்பேத்கர் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிக்கு
ரூபாய் 38.40 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றுவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அவரது செயலாளர் முன்னாள் IAS அதிகாரி தேவநீதிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசினார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றுவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிங்கப்பூரில் கட்டமைப்பு வசதிகளை செய்த 188 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தலுக்கு முன் அந்த வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் படித்துவிட்டு இந்தியா வந்தபோது ஏன் நம் நாடு மட்டும் பின்தங்கி இருக்கிறது என்ற சிந்தனை எழுந்த நிலையில் நம் நாட்டையும் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அரசியலில் களமிறங்க வேண்டும் என தீர்மானித்ததாகவும், சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருந்ததால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். படித்துவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் நம் மாநிலத்தை ஏன் வெளிநாடு போன்ற வளர்ந்த ஒன்றாக மாற்றக்கூடாது என சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரியை வளர்ந்த மாநிலமாக மாற்ற நீண்டகால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் என 2 வகையான திட்டங்கள் தேவை என குறிப்பிட்டார். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை காவல்துறை நினைத்தால் நாளையே சரி செய்ய முடியும். சென்னை போன்று அதிகமான ஒரு வழி சாலைகளை உருவாக்கலாம், சிக்னல்களை குறைக்கலாம் என்றார். அண்மையில் கூட விபத்தில் குழந்தை ஒன்று இறந்தது. எனவே போக்குவரத்து பிரச்சினை விரைந்து தீர்வு காணப்பட வேண்டிய ஒன்று என குறிப்பிட்டார். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். எனவே LJK ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 100 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றார். தற்போது ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ரூபாய் 11 முதல் 13 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு யூனிட் வெறும் 4 ரூபாய்க்கு வழங்கலாம் என்றும் அது தொடர்பான நிறுவனங்களுடன் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி தற்போது மத்திய அரசை சார்ந்துள்ள நிலையில் உடனடியாக அந்த நிலையை மாற்றிவிட முடியாது என்றும், எனினும் 10 ஆண்டுகள் வரை சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்று பிறகு முழு அதிகாரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவது நிரந்தர தீர்வாக இருக்கும் என தெரிவித்தார். ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது மக்களின் மகிழ்ச்சி குறியீட்டை அதிகரிப்பது, தரமான கல்வி, மருத்துவத்தை இலவசமாக வழங்குவது, அனைவருக்கும் பாதுகாப்பான இல்லம் கிடைக்க வழிவகை செய்வது, சொந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது, வருவாயை அதிகரிப்பது, தூய்மையான இலவச குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வது, மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என பல அம்சங்களை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வ பதில்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மற்றும் கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அனைத்து சுவாமிகள் பிம்ப சுத்தி, தத்துவார்ச்சனை, நாமகரணம், ரக்ஷாபந்தனம், வேத கோஷங்கள், மந்த்ரா புஷ்பம், நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்டம் மரியாதை தொடர்ந்து யாத்ராதானம், மகா தீப ஆராதனை, யாகசாலையிலிருந்து கும்பா கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம் தீபாராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம், தீப ஆராதனை, தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணி குழுவினர்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி நடேசன் நகரில் அதிநவீன அண்ணா கார் வாஷ் நிலையத்தின் திறப்பு விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள நடேசன் நகரில் அனைத்து ரக வாகனங்களுக்குமான அதிநவீன அண்ணா கார் வாஷ் நிலையத்தின் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த புதிய நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வருகை தந்து ரிப்பன் வெட்டி முறைப்படி திறந்து வைத்தார். இவ்விழாவிற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் முன்னிலை வகித்து சிறப்பித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக நிலையத்தின் உரிமையாளர் அருண் அவர்கள் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். கடையின் திறப்பு விழாவை கொண்டாடும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிரடி சலுகையை நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை மற்றும் மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் கார் மற்றும் பைக் வாஷ் சேவைகளுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்படும். சாதாரண வாஷ் முதல் டீப் வாஷ், ஃபோம் வாஷ், அண்டர்சேசிஸ் வாஷ் மற்றும் வேக்ஸ் கோட்டிங் என அனைத்து சேவைகளுக்கும் இந்த பாதி விலை சலுகை பொருந்தும். புதுச்சேரியின் முக்கிய பகுதியான 100 அடி சாலையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த நிலையத்தில் நவீன இயந்திரங்கள் மூலம் மிக குறைந்த நேரத்தில் தரம் வாய்ந்த சேவை வழங்கப்படுவது வாகன உரிமையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னாள் துணை சபாநாயகரும் உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம்என்ஆர் பாலன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. முன்னாள் துணை சபாநாயகர் மற்றும் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான எம்என்ஆர் பாலன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் உழவர்கரை கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயராஜ், நெப்போலியன், ராஜா, உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி, பஞ்சாயத்து ராஜ் துணைத் தலைவர் ராதா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், தங்கவேல், சிவசங்கர், புகழ், சிவசங்கர், ராபர்ட், அந்துவான் சேந்த், சூசை ராஜ், ரவி, சிவா, தாமஸ், ராஜா, கையோ பாபு, அருள் ஸ்டீபன், குரு, ஆந்திரா ராணி, உமா மேரி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் சுமார் 2000 பக்தர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கி ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி கம்பன் கலை அரங்கில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டுகளிப்பு. புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மத்திய அரசின் குழந்தை போன்றது. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் மட்டுமே வளர்ச்சிக்கான சாத்தியம். முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பேச்சு. புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.